Hello all, welcome to Study Buddy and இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Chapter 11 External Trade and Capital Shankar Ganeshோட key concepts. ஸோ அந்த புக் தான் டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த புக்கில் நான் வந்து ரிலேட்டட் டேர்ம்ஸ் ரிலேட்டட் வீடியோ சாப்டர்ஸ் வந்து அரவுண்ட் ஒரு 2 to 3 lessons வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ half an hour வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த லெசனும் வந்து அப்படி தான் half an hour மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் யூடியூப்பில். ஸோ இந்த புக்கோட கோர்ஸ் உங்களுக்கு வேணும். ஷங்கர் கணேஷ் ஹோல் புக் கீ கான்செப்ட்ஸ் வந்து நியூ எடிஷன், இப்போ 6th edition புக்கு தான் இது. ஸோ இந்த ஹோல் புக்கோட எல்லா க்ரெக்ஸும் உங்களுக்கு வேணும். எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம், என்னென்னலாம் கவர் பண்ணுவேன்னு. ஸோ இங்கேயும் நான் சொல்லிடுவேன் என்னென்னலாம் கவர் பண்ணுவேன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷங்கர் கணேஷ் புக்கு ப்ளஸ் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவேன். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் இயர் நான் கவர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 7 to 8 questions வந்து 2020 ப்ரிலிம்ஸில் வந்து டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கான ஆதாரம் வீடியோவும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது டேரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹுண்டி அப்படிங்கிற டேர்ம்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்திருந்தது. அண்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு இன்ஃப்ளேஷன் அண்ட் பேங்கிங், ஸோ இதெல்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ் ஒரு 3 monthsக்கு முன்னாடி கவர் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட்லேருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதும் லாஸ்ட் இயர் கோர்ஸில் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வேக்கும் பட்ஜெட்டுக்கும் வந்து 200 காஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கோர்ஸ்லேருந்து தான் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 7 to 8 வந்திருந்தது. பட் இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஹோல் எக்கனாமிக்ஸே நான் கவர் பண்ணுறேன். Chapter 1லேருந்து இதில் 12 chapters இருக்குது. இது ஃபுல்லாக கவர் பண்ணித்தரேன். இது இல்லாமல் வந்து அவுட் சைட் புக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சமச்சீர் புக்ஸ்லேருந்தும் ப்ளஸ் ஐசிஎஸ்சி புக்ஸ்லேருந்தும் வர எக்கனாமிக் ரிலேட்டட் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது இல்லாமல் இதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து சர்வே அண்ட் பட்ஜெட் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் எனக்கு வேணாம், எனக்கு சர்வே பட்ஜெட் மட்டும் போதும், இந்த ஃபெப்ரவரியில் ரிலீஸ் ஆகும், ஃபெப்ரவரி மார்ச்சில் வரும். ஸோ அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நான் கிளாஸஸ் அதுலேருந்து எடுப்பேன். ஸோ அது மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் 200 மட்டும் பே பண்ணி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஹோல் எக்கனாமிக்ஸ் கோர்ஸும் உங்களுக்கு தேவைன்னா 5000 நீங்கள் பே பண்ணணும். ஸோ இந்த 5000ல் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் NCERT புக்ஸ் அதுலேருந்து வந்து ஷங்கர் கணேஷோ ஃபுல் புக்கையும் வந்து உங்களுக்கு லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் வந்து கவர் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 10 daysல நீங்கள் எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிடலாம். ஆக்சுவலாக 5 days போதும் நீங்கள் எக்கனாமிக்ஸ் முடிக்கிறதுக்கு. ஏன்னா வேர்ட் பை வேர்டு தான் நான் வந்து எடுக்கிறேன். மிச்ச 5 days வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து ரிவிஷன் இல்லாமல் உங்களால் வந்து டேக் ஃபார்வர்டில் போகவே முடியாது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் பார்க்கும் போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் சர்ஃபேஸ் மெமரியில் தான் இருக்கும். இன்டெப்த் மெமரி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஒரு 2-3 தடவை நீங்கள் ரிவிஷன் கொடுக்கும் போது மட்டும் சப்ஜெக்ட்டுன்னு இல்லை, எந்த கான்செப்ட்ஸாக இருந்தாலும் அப்படி தான். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸ் மாதிரி, சரிங்களா? ஸோ அந்த மேக்ஸை திருப்பி வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எக்கனாமிக்ஸை திருப்பி ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்கள் மைண்டில் ஏறும். ஸோ இந்த ஹோல் ஷங்கர் கணேஷ் புக்கை 5 daysல நீங்கள் முடிச்சிடலாம். பட் நீங்கள் நியூ கம்மர்ஸ் இல்லை ஆல்ரெடி எனக்கு எக்கனாமிக்ஸில் கொஞ்சம் தெரியும் பட் நான் ஃபுல்லாக படிக்கல அப்படின்னு திருப்பி பண்ண தப்பே பண்ணாதீங்க. ஸோ ஏதாவது ஒரு நல்ல கோர்ஸில் ஜாயின் பண்ணி, இங்கேன்ட்டு இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே யார் சொல்லி கொடுத்தா நல்லா அடாப்ட் பண்ணிப்பீங்களோ அவங்கக்கிட்ட நல்லா வந்து ஜாயின் பண்ணி ஹோல் புக்கையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேருந்தே பார்த்தீங்கன்னா 2 questions வந்தது. இது ரிசர்வ் ட்ரான்ச் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லெசனில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினா என்ன, கன்வெர்ட்டிபிலிட்டி என்ன, பேரியர் டு ட்ரேட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, எக்கனாமிக் இன்டெகிரேஷனே ஒரு தனி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ், சரிங்களா? அண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸை பற்றி இந்த லெசனில் பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிசர்வ் ட்ரான்ச் அப்படிங்கிற ஒரு வேர்டு என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது இந்த புக்கில் தான் டேரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. அதுவும் நான் லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? ஸோ இந்த SDR ஹோல்டிங்ஸ் எல்லாம் வந்து IMF ஓடுது. ஸோ SDRனா என்ன அப்படின்னா தனியாக நான் எடுத்துட்டேன், பட் இங்கேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரிசர்வ் ட்ரான்ச்னா என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து வாட் இஸ் ரிசர்வ் ட்ரான்ச்னு ஈஸியாக ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். IMF ஹெட்டிங்காக வச்சு ரிசர்வ் அதில் 4 ஆப்ஷன் கொடுத்து ரிசர்வ் ட்ரான்ச் இதுக்கு அடியில் எதுக்கு அடியில் வரும் அப்படிங்கிற மாதிரி, IMF கடியில் எது வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் டக்கு நீங்கள் விட்டுட்டு வந்துடக்கூடாது, இல்லை தப்பாக எழுதிடக்கூடாது. அதுக்கு தான் வந்து ஒரு நல்ல கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எக்கனாமிக்ஸ்னால் வந்து ஃபுல்லாக நீங்கள் இது ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதோட இப்போ என்விரான்மெண்ட்னா ஷங்கர் IAS புக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு போதும். இது இல்லாமல் ஜியாகிரஃபி என்விரான்மெண்ட்டும் வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ எதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் வைஸ் செக்டோரியல் வைஸாக பிரித்து படிங்க. எது ப்ரிலிம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட், எது மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்டு செக்டர் வைஸ் பிரித்து படிங்க, ஓகேங்களா? இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல் கோர்ஸுமே உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி இது எனக்கு ரிலேட்டட் டேர்ம் புரியல அப்படின்னு கேட்கலாம். இல்லை வந்து நீங்கள் புக்கு படிக்கவே வந்து எனக்கு நீங்கள் எடுத்ததும் வந்து சம்டைம்ஸ் புரியல அப்படின்னாலும் திருப்பி அந்த கான்செப்ட் நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு நான் கஷ்டமே பட மாட்டேன். ஸோ எல்லா கோர்ஸும் அப்படி தான். பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் சொல்லி 5 பிரிச்சிருக்கேன். இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கோர்ஸும் வந்து லான்ச் பண்ணலான் இருக்கோம். இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் கடைசியாக தான் அதை லான்ச் பண்ணுவோம். அது வந்து ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் வந்து நம்மள்ட்ட யூபிஎஸ்சி மென்டரிங் கோர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு வராது. ஆன்சர் ரைட்டிங் வந்து எப்படி செக்டர் வைஸ் பிரித்து படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து லான்ச் பண்ணுவோம். ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் ஐம் சாரி, லென்த்தி இன்ட்ரோவாக போயிடுச்சு. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ 35 மினிட்ஸாக எடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஸோ இந்த லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் கேபிட்டல். ஸோ எக்ஸ்டர்னல் ட்ரேட் அண்ட் கேபிட்டல் பற்றி பேசுது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னல் செக்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ எக்ஸ்டர்னல் செக்டர் டீல்ஸ் வித் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போ இந்தியா இருக்குது. இந்தியா வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது, யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுது. ஸோ கூட்ஸ் ப்ளஸ் சர்வீசஸை பண்ணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் அது இல்லாமல் காசு வாங்குறது. இப்போ யூஎஸ்லேருந்து கடன் வாங்கலாம். அண்ட் யூஎஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க பிட்வீன் த நேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் செக்டர். So the countries export goods and services over which it has advantages over other countries and import goods and services which it lacks. So இந்தியாவில் சில விஷயங்கள் இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். சில விஷயம் எக்ஸஸாக நம்மக்கிட்ட இருக்கும், அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, கன்வெர்டபிலிட்டினா என்ன, ட்ரேடுக்கு என்ன பேரியர்ஸ் இருக்குது, இன்டகிரேஷன், எக்கனாமிக் இன்டகிரேஷன், ரிலேட்டட் டேர்ம்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ஐஎம்எஃப் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இந்த லெசனில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஐஎம்எஃப்க்கும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்க்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் a systematic record of all its economic transactions with the outside world in a given year. ஸோ in a given year, for example 1 year எடுத்துக்கோங்க. இந்த 1 yearல இந்தியா வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்காக வந்து அதோட எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கு வித் த அவுட் சைடு வேர்ல்டு. ஸோ அவுட் சைடு வேர்ல்டுனா அதர் கண்ட்ரீஸ் கூட என்னெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எவ்வளோ கடன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வாங்கியிருக்கோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். சரிங்களா? ஸோ த டேர்ம் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் இங்கே சொல்கிறாங்கல்ல refers to transactions of the government as well as the private. ஸோ கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்குள்ளே வரும். இட் இஸ் அ டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். ஸோ இது ரொம்ப முக்கியம். டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங் ஈச் டிரான்சாக்ஷன் ட்வைஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 opposite entries with equal values. 2 entries வந்து போடுவாங்க. சரிங்களா? அது ஆப்போசிட்டாக இருக்கும். ஒன் வித் கிரெடிட் என்ட்ரி. ஸோ கிரெடிட் என்ட்ரினா கண்ட்ரிக்குள்ளே வர விஷயங்கள். அண்ட் அதர் வித் டெபிட் என்ட்ரி. டெபிட் என்ட்ரினா கண்ட்ரி விட்டு வெளியில் போகிறது. ஸோ இது ரெண்டையும் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் நம்ம எப்படி பேங்க்கில் வந்து அசெட் லயபிலிட்டின்னு போடுவோம், அதே மாதிரி தான் நம்ம கண்ட்ரிக்கும் ஒரு என்ட்ரி புக் இருக்குது. ஸோ அது ஆனால் டபுள் என்ட்ரி புக். டபுள் என்ட்ரி புக்கில் எதெல்லாம் உள்ளே வருது, எதெல்லாம் வெளியே போகுதுன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் while importing the goods imported inflows. ஸோ ஒரு கூட்ஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் கண்ட்ரிக்குள்ளனா அது இன்ஃப்ளோ. ஸோ இட் இஸ் credited as import. ஸோ இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கடியில் வரும். அட் த சேம் டைம் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் மணி நீட்ஸ் டு பி பேட். ஸோ இந்த இம்போர்ட்டட் கூட்ஸ்க்கு நம்ம வந்து காசு பே பண்ணணும். சரிங்களா? அண்ட் இட் இஸ் டெபிட்டட் as payable in the name of country from where the import was made. ஸோ இது வந்து நம்ம இந்தியா வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த இம்போர்ட் பண்ண கூட்ஸுக்கு வந்து காசு பே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு காசு வந்து டெபிட் ஆகிருக்கு நம்மக்கிட்டேருந்து. ஸோ கிரெடிட்டட்னா காசு உள்ளே வந்திருக்கு, டெபிட்டட்னா காசு வெளியில் போயிருக்கு. சரிங்களா? ஸோ இட் மீன்ஸ் த இன்கமிங்ஸ் ஆர் கிரெடிட்டட் அண்ட் த அவுட் கோயிங்ஸ் ஆர் டெபிட்டட். ஸோ அவுட் கோயிங்னா வெளியில் காசு போகுதுன்னா அதை வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியான டாபிக் தான். ஏன்னா நீங்கள் நார்மலாக டெய்லி வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கிரெடிட்டட் டெபிட்டட்னு வரும். ஸோ த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் டீட்டெயில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்று கரண்ட் அக்கௌண்ட், இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட்குள்ளே என்ன இருக்குது, கேபிட்டல் அக்கௌண்ட்குள்ளே என்ன இருக்குங்கிறது ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின். வருஷம் வந்து ஒரு கொஸ்டின் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? எந்த டாபிக்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்லேருந்து மட்டுமே வரும். ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட்னு இருக்குது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ த எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் இதுதான். ஸோ எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் வந்து 2 பிரிக்கிறாங்க. ஒன்று கரண்ட் அக்கௌண்ட், இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன். த கிளாசிஃபிகேஷன் இஸ் சிமிலர் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் as ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இது ஆல்ரெடி நம்ம டீல் பண்ணிட்டோம். நம்ம லாஸ்ட் இயர் எக்கனாமிக் சர்வே வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் என்ன, ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னால் என்ன,
கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ கிளியராக போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே வந்து பப்ளிக் ஃபினான்சஸ் லெசனில் வந்து அது எடுத்திருப்பேன். ஸோ அதையும் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது மாதிரி தான், இதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் நம்ம எக்ஸ்டர்னல் செக்டர்லேயும் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் லைக் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸாக ரெக்கரிங்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ என்னென்னலாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். ஸோ ரெவன்யூ எல்லாம் வந்து கரண்ட்டில் வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் சிங்கிள் டைம் அண்ட் ஒன் வே டிரான்சாக்ஷன்ஸ். கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்னா வந்து ஈஸியாக பண்ணுறது. ஸோ அதனால் சிங்கிள் டைமில் இருக்கும். ஸோ ஒன் வே டிரான்சாக்ஷன்ஸ்னால் வந்து ஒரு தடவை தான் எடுத்து பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் either receipts or payments happen once and the transaction ends there. இப்போ ஒரு பொருள் நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு நான் பேமெண்ட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் பொருள் வாங்கினா திருப்பி ஒரு தடவை தான் பே பண்ணுவேன். அந்த சைட்லேருந்து எதுவும் எனக்கு வர தேவையில்லை. ஸோ அதெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a person exports goods, he gives the goods and receives money and the transaction comes to an end with respect to the particular good. நான் சொன்ன மாதிரி அதோட டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும், அதுதான் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்னா அது கரண்ட் அக்கௌண்ட்குள்ளே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கரண்ட் அக்கௌண்ட்குள்ளே எக்ஸ்போர்ட் இருக்குது. எக்ஸ்போர்ட்னா ஒரு கூட்ஸை வந்து நீங்கள் இங்கேருந்து வெளியில் அனுப்புவீங்க, அதுக்கு உங்களுக்கு காசு வரும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து எக்ஸ்போர்ட் ரெசிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் ரெசிப்ட்னா வந்து ஒரு கூடு நீங்கள் வாங்குறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் காசு வந்து பே பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மர்ச்சன்டைஸ் கூட்ஸ்லாம் நீங்கள் வாங்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ், இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் இதிலெல்லாம் வரும். இப்போ ட்ரேட் பேலன்ஸ்னு இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்குள்ளே எக்ஸ்போர்ட் பார்த்தோம், இம்போர்ட் பார்த்தோம், ட்ரேட் பேலன்ஸ்னு இருக்குது. த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்போர்ட் ரெசிப்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் பேமெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ரெசிப்ட்ஸ்னால் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட் வரும் கையில். ஸோ அதுதான் ரெசிப்ட்ஸ், நீங்கள் காசு வாங்குவீங்க. பட் அதுவே இம்போர்ட் பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்போர்ட் அப்போ வந்து உங்களுக்கு ரெசிப்ட்ஸ் கிடைக்கும், இம்போர்ட் அப்போ நீங்கள் பேமெண்ட் ஒருத்தருக்கு பண்ணுவீங்க. ஸோ இதில் தான் வந்து ட்ரேட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் வந்து ஒரு கண்ட்ரி அதிகமாக பண்ணுது, அதே இம்போர்ட் வந்து கம்மியாக பண்ணுதுன்னா ட்ரேட் பேலன்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறையா வந்து நம்மளுக்கு என்ன வருது, கரன்சி வெளியிலேருந்து உள்ளே வருது. அதே ஒரு கண்ட்ரி லெஸ்ஸாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ரொம்ப அதிகமாக பண்ணிச்சு அப்படின்னா ட்ரேட் பேலன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஏன்னா இம்போர்ட் பண்ண நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இது ஆல்ரெடி நிறைய டைம் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஃபாரின் கரன்சிஸ் நம்ம வேற ஒரு நாட்டுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அது வந்து டிப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ட்ரேட் பேலன்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் இன்விசிபிள்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்விசிபிள்ஸ்னால் கண்ணுக்கு பார்க்க முடியாதது. சரிங்களா? ஸோ த ஹெட் ஆஃப் இன்விசிபிள்ஸ் ரெக்கார்ட் த ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள்ஸில் வி ஹேவ் சர்வீசஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் இன்கம். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்விசிபிள்ஸில் வி ஹேவ் சர்வீசஸ். ஃபஸ்ட்டு சர்வீசஸ் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் இஸ் அக்கௌண்டட் அண்டர் திஸ் ஹெட். சர்வீசஸ்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் நாட் இன்க்ளூடட் எல்ஸ்வேர் அண்ட் மிஸ்லேனியஸ் சர்வீசஸ், வேறு சர்வீசஸ்லாம் சொல்கிறாங்க. விச் என்கம்பஸஸ் கம்யூனிகேஷன் சர்வீசஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், சாஃப்ட்வேர் சர்வீசஸ், நியூஸ் ஏஜென்சி சர்வீசஸ், ராயல்ட்டிஸ், மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், பிஸ்னஸ் சர்வீசஸ். த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்ப்ரைஸ் ஐடி. இப்போ ஐடி கம்பெனியில் அப்ராட்லேருந்து இங்கே வராங்க, ஐடி எனேபிள் சர்வீசஸ், ஐடிஇஎஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இது வந்து சர்வீசஸ் அப்படிங்கிற ஹெட் கடியில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இன்க்ளூட் கிராண்ட்ஸ், கிஃப்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ வந்து யூஎஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிராண்ட் கொடுக்குறாங்க, இந்தாப்பா உனக்கு ஒரு 1000 கோடி கொடுக்குறேன், இதை வச்சு நீ உன்னோட கண்ட்ரியை பாவர்ட்டி எலிவேட் பண்ணுன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். டூ நாட் ஹேவ் எனி குட் ப்ரோ கோ. குவிட் ப்ரோ கோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, without any quid pro quo means that it need not be compensated or reciprocated. Once it is received, it need not be repaid. இப்போ லோன் நான் வாங்குகிறேன் ஒரு இடத்துலனா அந்த லோனை திருப்பி நான் ரீபே பண்ணணும். சரிங்களா? ஆனால் குவிட் ப்ரோ கோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நான் வாங்கிட்டா கிஃப்டெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. திருப்பி நீ என்கிட்ட கிஃப்ட் வாங்கியிருக்கேன், நாளைக்கு என்கிட்ட கிஃப்ட் கொடுன்னு வந்து யாரும் வந்து இம்ப்ளை பண்ண முடியாது. ஆனால் நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், நாளைக்கு கண்டிப்பாக நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இம்ப்ளிகேஷன் இருக்குது அதுக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் கடியில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்கம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இன்விசிபிள் கடியில் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்கம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் இன்க்ளூட்ஸ் டிரான்சாக்ஷன் ரிகார்டிங் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் லோன்ஸ், ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்கம் ஜென்ரேட்டட் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இன்கம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு
கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா, அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒரு ப்ராஃபிட் வரும், அதை டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், நான் தான் அந்த கம்பெனியோட ஓனரும், அதுக்கு எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ நான் லோன் யாருக்காவது கொடுத்துருந்தா அந்த லோன் மூலிமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும். அண்ட் ஏதாவது ஒரு ஹவுஸ் நான் ரெண்ட்டு கொடுத்துருந்தா ரெண்ட் வரும் எனக்கு. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட், நான் எங்கேயாவது வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா எனக்கு இன்கம் வரும். ஸோ இதெல்லாம் இன்கம் கடியில் வந்து ஹெட் ஆகிட்டுருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து இன்கம் கடியில் ரெமிட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா வந்து நான் கேரளாவில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அப்பா இங்கே வந்து யூஏஇயில் போய் வேலை செய்கிறாரு. ஸோ யூஏஇயில் வேலை செஞ்சு அங்கே இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி அதை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. ஸோ அதுதாங்க ரெமிட்டன்ஸ். ஸோ அந்த ரெமிட்டன்ஸ் வந்து போன வருஷம் ரிப்போர்ட் விட்டுருந்தாங்க, இந்தியா தான் இஸ் த லார்ஜஸ்ட் ரெமிட்டன்ஸ் ரிசீவிங் கண்ட்ரி சரிங்களா. நம்ம தான் அதிகமாக ரிசீவ் பண்ணுறோம். அண்ட் ஆனால் ஜிடிபி வைஸில் பார்த்தீங்கன்னா நேபாள், ஏன்னா நேபாள் வந்து ஒரு குட்டி கண்ட்ரி, அதோட ஜிடிபியும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஜிடிபி வைஸில் நேபாள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸில் கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ப்ரிலிம்ஸில் கேட்குறக்கு. அண்ட் மெயின்ஸ்லேயும் வந்து ரெமிட்டன்ஸ்னு தனியாக ஒரு டாப்பிக்கை வச்சு உங்கள்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்தியாவோட ரெமிட்டன்ஸை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், இப்போ இந்த கண்ட்ரிக்கும் அந்த கண்ட்ரிக்கும் வந்து நம்ம எக்ஸ்பார்ட்டியேட்ஸ் லைக் நம்மளோட சிட்டிசன்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து நம்ம இன்னொரு கண்ட்ரி கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்மளோட நிறையா சிட்டிசன்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இன்கம்மை நம்பி இங்கே நிறையா ஃபேமிலிஸ் வாழ்ந்துட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ அது ரெமிட்டன்ஸும் இன்கம் அப்படிங்கிற ஹெட் கடியில் வரும். ஸோ remittance is directly earned by labor, which is a factor of production, and incomes like dividend, profit and interest are earned by capital. ஸோ கேபிட்டல்னால் நான் காசு இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதுக்கு வரும். ரெமிட்டன்ஸ்னால் வந்து லேபர் மூலியமாக வருது, மனுஷங்க ஒர்க் பண்ணுறாங்க, அது மூலியமாக வருது. ஸோ த இன்கம் ஃப்ரம் போத் தி செட்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபேக்டர் இன்கம் சர்வீசஸ். ஸோ எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு காசு வரும். ஸோ அதெல்லாம் ஃபேக்டர் இன்கம்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். இப்போது கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இஸ் த சம் ஆஃப் த ஐட்டம்ஸ், தட் இஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஐட்டம். தேர்ட் ஐட்டம் வந்து ட்ரேட் பேலன்ஸ். ட்ரேட் பேலன்ஸை நம்ம என்னென்னு பார்த்தோம், நெட் இன்விசிபிள்ஸ், அடுத்து இன்விசிபிள்ஸ் பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் சம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் கிடச்சிடும் சரிங்களா. ட்ரேட் பேலன்ஸ் நம்ம பார்த்தோம், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. நெட் இன்விசிபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு we had the இங்கே இருந்தது சர்வீசஸ், அதுக்கப்புறம் இன்கம் அண்ட் we had இந்த ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் கிடச்சிரும் சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த இதுக்குள்ளேயே வந்து இந்த ஹெட்டிங்குள்ளேயே வந்து we saw கரண்ட் அக்கௌண்ட், இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டில் 1 வேன்னு பார்த்தோம், கேபிட்டல் அக்கௌண்ட்னா கொஞ்சம் பெருசு. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் 2 வே. எப்படி கரண்ட் அக்கௌண்ட் 1 வேவோ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் 2 வே அண்ட் மல்டிபிள் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்கும் சரிங்களா. இட் மீன்ஸ் paid money can be recovered through periodical income or by disposal of assets created. Likewise, the money received needs to be paid periodically and settled finally by repaying the full amount. Loan amount தான் சொல்கிறாங்க, லோன்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் the loan paid to a foreigner, periodical interest income வரும், and the paid principal amount வந்து at the same time ஒரு டைமில் ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போது இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்குள்ளே எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் நெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது என்னன்னா எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் மீன்ஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் ஒஃபிஷியல். இப்போ கவர்மெண்ட் இருப்பாங்க, பைலேட்ரல் மல்டிலேட்ரல் லோன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்காங்கன்னா இந்தியா வந்து யூஎஸ்ஏ கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க சரிங்களா, அது வந்து பைலேட்ரல் லோன். இதே வந்து வேர்ல்டு பேங்க்கோ இல்லை ஐஎம்எஃப்ஓ இல்லை ஏடிபிஓ அவங்க கிட்டேருந்து வாங்கும்போது இது வந்து மல்டிலேட்ரல் லோன் சரிங்களா. So the bilateral loans are loan transaction between two countries, and the multilateral loans are official transaction between a country and a multilateral body like World Bank, IMF, ADB கிட்டேருந்து வாங்குறது. இப்போ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னால் என்ன, நெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ், வேறு யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னா, கமர்ஷியல் பாரோயிங் மீன்ஸ் லோன் டிரான்சாக்ஷன் பை கமர்ஷியல் என்டர்பிரைஸ். ஸோ மேலே வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் பார்த்தோம், அசிஸ்டன்ஸில் கவர்மெண்ட் மட்டும்தான். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸில் நம்மக்கிட்ட யார் இருக்காங்கன்னா கமர்ஷியல் என்டர்பிரைசஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் commercial borrowing. So ECB refers to commercial loans in the form of bank loan வாங்குறது, buyers credit, suppliers credit, அப்புறம் securitized instrument available from non-resident lenders with a minimum average maturity of 3 years. ஸோ எங்கேயாவது வேற ஒரு வெளிநாட்டு கண்ட்ரி கிட்டேருந்து அவங்கள்ட்ட கடன் வாங்கும்போது கிட்டத்தட்ட மெச்சூரிட்டி பீரியட் 3 இயர்ஸ்க்கு வாங்கும்போது அதில் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னு சொல்லுவாங்க. இப்போ செக்யூரிட்டைஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஃபர் டு த டெப்ட் செக்யூரிட்டிஸ் லைக் பாண்ட்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், பாண்ட்ஸ்னால் என்ன, ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்னால் என்னென்னு மறந்துட்டிங்கன்னா அந்த டாபிக் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்குறது. பையர்ஸ் கிரெடிட் அண்ட் சப்ளையர்ஸ் கிரெடிட் ஆர் கால்ட் ட்ரேட் கிரெடிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிபெண்டிங் அப்பான் த சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் சச் ட்ரேட் கிரெடிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் சப்ளையர்ஸ் கிரெடிட் ஆர் பையர்ஸ் கிரெடிட். ஸோ இது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ சப்ளையர்ஸ் கிரெடிட்னா ரிலேட்ஸ் டு கிரெடிட் ஃபார் இம்போர்ட்ஸ் இன் டு இந்தியா எக்ஸ்டெண்டட் பை ஓவர்சீஸ் சப்ளையர். இப்போ வந்து
சப்ளையர்ஸ் கிரெடிட் இப்போ இந்தியா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவுக்கு வந்துட்டு இப்போ யூஎஸ்ஏலேருந்து வந்து ஒரு கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கூட்ஸை இங்கே எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதான் சப்ளையர்ஸ் கிரெடிட். நெக்ஸ்ட், while buyer's credit refers to the loans for repayment of imports into India arranged by importer from a bank. One second. ஸோ இப்போ வந்து பையர்ஸ் கிரெடிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சில ப்ராடக்ட்ஸை யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு பேங்க்கிட்ட ஹெல்ப் கேட்டு, பேங்க்கோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்ட்டு ஹெல்ப் கேட்டோ அவங்கக்கிட்ட லோன் ரேஸ் பண்ணி, இப்போ அவங்கக்கிட்ட அவங்க மூலயமா ஹெல்ப் வாங்கி அந்த லோனை வந்து அப்படியே வந்து அந்த யூஎஸ்ஏல ஒருத்தர் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பே பண்ண சொல்லி அந்த ப்ராடக்ட்ஸை நான் இந்தியாவில் வாங்கிப்பேன். ஸோ அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கிரெடிட். ஸோ இங்கே வந்து இவன் தான் வாங்குறான், இவன் வந்துட்டு லோன் இவனே அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஆனால் வெளிநாட்டு கண்ட்ரிலேருந்து அரேஞ்ச் பண்ணி அந்த லோனை அங்கேருந்து ரேஸ் பண்ணியிருப்பான். ஸோ திருப்பி நான் ரீட் பண்ணுறேன். சப்ளையர்ஸ் கிரெடிட் ரிலேட்ஸ் டு கிரெடிட் ஃபார் இம்போர்ட்ஸ் இன்டு இந்தியா எக்ஸ்டெண்டட் பை த ஓவர்சீஸ் சப்ளையர். ஓவர்சீஸ் சப்ளையர்னால் அந்த எக்ஸ்போர்ட்டரே வந்து ஓகேப்பா நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ ஒரு லேட்டர் பீரியடில் எனக்கு இந்த காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஹெல்ப் பண்ணுவார். வைல் பையர்ஸ் கிரெடிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்குவார் பார்த்தீங்களா, அவரே வந்துட்டு என்ன பண்ணுவார்னா லோனுக்கு ரெடி பண்ணிடுவார் வேறு ஒரு நாட்டிலேருந்து. ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் இம்போர்ட்ஸ் இன்டு இந்தியா அரேஞ்ச்ட் பை த இம்போர்ட்டர் ஃப்ரம் அ bank or financial institution outside India. So ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. It is to be noted that both of them are for the purpose of import and loan availed by importer. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்காக தான் பையர்ஸ் கிரெடிட்டும் சப்ளையர்ஸ் கிரெடிட்டும் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? And in the suppliers credit only two parties, namely exporter and importer are involved. So suppliers credit நம்ம என்ன பார்த்தோம்னா, எக்ஸ்போர்ட்டரே வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ எனக்கு லேட்டர் பே பண்ணிடுன்னு சொல்லிடுவார், கிரெடிட் கொடுத்துருவார். அண்ட் வந்து are involved in the buyers credit. Are involved in the buyer's credit. A third party, namely bank or financial institution. But second விஷயம் பார்த்தீங்கன்னா, buyer's creditல ஒரு தேர்ட் பார்ட்டி நடுவில் ஒரு பேங்க் வந்துடுறாங்க, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் கம்ஸ் இன்டு த பிக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேங்க் மூலியமாக தான் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowings கேன் பி ரேஸ்ட் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ். சில விஷயங்களுக்கு மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் ஆஃப் கேபிட்டல் கூட்ஸ்க்காக, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ ப்ராஜெக்ட்ஸ். திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் கால்ட் அஸ் எண்ட் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ சில விஷயங்கள், இப்போ ஒரு சில கூட்ஸ் வந்து இந்தியாவில் இல்லவே இல்லை, அது யூஎஸ்ஏல மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த கிரெடிட் வாங்குகிறோம். இல்லை அப்படின்னா சில நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்தியாவில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக லோன் வந்து ரேஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் எண்ட் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஒரு விஷயத்துக்காக வாங்குறது தான் எண்ட் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். So the heading external commercial borrowings also covers foreign currency convertibility. So இந்த external commercial borrowings குள்ள நம்மளுக்கு வந்து foreign currency convertibility இருக்குது. பாண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட்ஸ், ரெண்டு பாண்ட்ஸை பற்றி இங்கே பேசுகிறாங்க. இப்போ ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டி பாண்ட்ஸ் ஆர் பாண்ட்ஸ் issued by an Indian company expressed in foreign currency. இப்போ வந்து இந்தியன் கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கம்பெனி XYZன்னு எடுத்துக்கோங்க. இந்த இந்தியன் கம்பெனி வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் அந்த பாண்ட் வந்து இப்போ டாலர்ஸில் பெக் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ருபீஸில் இருக்காது, டாலர்ஸில் இருக்கும். ஸோ த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தீஸ் பாண்ட்ஸ் ஆர் பேபிள் இன் ஃபாரின் கரன்சி. ஸோ இதுக்கு பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இந்த பாண்டை வாங்க போகிறேன் அப்படின்னா நான் வந்து டாலர்ஸில் தான் பே பண்ணி வாங்கணும். ஸோ அவங்க வந்து திருப்பி இந்த XYZ கம்பெனி எனக்கு ரீபே பண்ணும்போது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணது டாலர்ஸில் தான் பே பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி issued by an issuing company. ஸோ அதே மாதிரி XYZ கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ஃபாரின் கரன்சி இப்போ டாலர்ஸில் வந்து பெக் பண்ணி கொடுக்குறாங்க. தீஸ் ஆர் issued to persons who are residents outside India. ஸோ ஆனால் இந்தியாவுக்குள்ளே இந்த பாண்டை நான் விற்க மாட்டேன். ஸோ இந்த XYZ கம்பெனி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் த கண்ட்ரி, வெளிநாட்டில் விற்பாங்க. ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சபிள் இன்டு ஈக்விட்டி ஷேர் ஆஃப் another company called offered company. ஸோ இது ஏன் வந்து எக்ஸ்சேஞ்சபிள் பாண்டுன்னு சொல்கிறாங்கன்னா, தீஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சபிள் இன்ட்டு ஈக்விட்டி ஷேர் ஆஃப் அனதர் கம்பெனி. ஸோ இது இன்னொரு கம்பெனி கூட பெக் பண்ணி, இப்போ XYZ வந்து ABC கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ABC வந்து கம்பெனி தான் வந்து ஆஃபர்டு கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸோ த பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தீஸ் பாண்ட்ஸ் ஆர் பேபிள் இன் ஃபாரின் கரன்சி. ஸோ இங்கேயும் வந்து ஃபாரின் கரன்சியில் தான் பே பண்ணுவாங்க. த வேர்ட் எக்ஸ்சேஞ்சபிள் ரெஃபர்ஸ் டு த ஃபெசிலிட்டி டு கன்வெர்ட் பாண்ட் ஆஃப் ஒன் கம்பெனி இன்டு ஈக்விட்டி ஷேர் ஆஃப் another company. ஸோ இப்போ வந்து
பாண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பிரின்சிபலுங்கிறது ஒரு மெச்சூரிட்டி டேட் வரப்போ பே பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ 100 நான் வாங்கியிருக்கேன்னா மாதம் 10 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பாண்ட். பட் ஈக்விட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்விட்டிங்கிறது கேபிட்டல் வந்து போட்டுருவாங்க. இப்போ 100 நான் வந்து பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 100 நாளைக்கு எனக்கு வந்து 50 rupees ப்ராஃபிட் வரும். ஸோ வந்து ப்ராஃபிட்டை வந்து ரீபே பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி. பட் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது தான் பாண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு பாண்டை வந்து ஈக்விட்டியாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்சபிள் பாண்ட்ஸ். ஸோ எப்போ வேணாலும் வந்து இந்த பாண்டை வந்து ஈக்விட்டியாக மாற்றிக்கலாம், ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு, இந்த ஷேர்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் வந்து ஃபாரினில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் டெப்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டெப்ட் ஆர் ட்ரேட் கிரெடிட்ஸ் ஃபார் மெச்சூரிட்டி ஆஃப் லெஸ் தேன் 3 years. ஸோ 3 வருஷத்துக்கு கீழே வந்து ட்ரேட் கிரெடிட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ காசு கொடுக்குறது. ஸோ அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டெப்ட். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் கேபிட்டல் கம்ப்ரைசஸ் 3 காம்போனன்ட்ஸுங்கிறாங்க. ஒன்று ஃபாரின் அசெட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து ஃபாரின் அசெட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாரின் லைபிலிட்டிஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், திருப்பி கொடுக்க வேண்டிய காசு இருக்கும், அண்ட் அதர்ஸ். இப்போ ஃபாரின் அசெட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், இப்போ அசெட் அப்படிங்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அசெட்னா என்னோட சொத்து, லைபிலிட்டினா திருப்பி லோன் வாங்கிட்டுனா திருப்பி ரீபே பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபாரின் அசெட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இப்போ ரூபி, டாலர், yen, அதுக்கப்புறம் பவுண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து ஃபாரின் கமர்ஷியல் பேங்க்ஸோட அசெட். நெக்ஸ்ட் ருப்பி ஓவர் டிராஃப்ட்ஸ் டு நான் ரெசிடென்ட் பேங்க். ஸோ இதுவும் வந்து எதோட அசெட்னா ஃபாரின் அசெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஃபாரின் லைபிலிட்டிஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப், இப்போ ஃபாரின் லைபிலிட்டிஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து சில விஷயத்தை திருப்பி கொடுக்கணும். நான் ரெசிடென்ட் டெபாசிட், இப்போ என்ஆர்ஐஸ்லாம் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, திருப்பி எடுத்துருவாங்க, அதை லைபிலிட்டி. ஸோ செகண்ட் ஒன் லைபிலிட்டிஸ் அதர் தென் என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் விச் கம்ப்ரைஸ் ருப்பி அண்ட் ஃபாரின் கரன்சி லைபிலிட்டிஸ். இப்போ ருப்பி டெபாசிட்ஸும் இருக்கும், ஃபாரின் கரன்சி டெபாசிட்ஸும் இருக்கும் டு நான் ரெசிடென்ட் பேங்க்ஸ். ஸோ நான் ரெசிடென்ட் பேங்க்ஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம இந்தியாவில் இல்லாத பேங்க்ஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கும். ஸோ அதுதான் நான் ரெசிடென்ட் பேங்க்ஸ். அவங்களுக்கும் சில காசுகள் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் அண்ட் ஒஃபிஷியல் அண்ட் செமி ஒஃபிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் வந்து அவங்க காசுலாம் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, அதையும் திருப்பி கொடுக்கணும். இதுதான் வந்து ஃபாரின் லைபிலிட்டி ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் அதர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து அண்டர் பேங்கிங் கேபிட்டல் இன்க்ளூட் டிரான்சாக்ஷன் இன் பேலன்சஸ் ஆஃப் ஃபாரின் சென்ட்ரல் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். ஸோ அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறையா ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ், மல்டிலேட்டரல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து காசு வாங்கியிருப்பாங்க. ஸோ அதான் ரீபே பண்ணும். இப்போ ஐபிஆர்டி, ஐடிஏ, ஏடிபி, அதுக்கப்புறம் ஐஎஃப்சி, அதுக்கப்புறம் ஐஎஃப்சி எல்லாம் வந்து விங் ஆஃப் த வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎஃப்ஏடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன்டு வித் த டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ டேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இவங்களுக்கு ரீபே பண்ண வேண்டிய காசுகள்லாம் வந்து இவங்கள்ட்ட கடன் வாங்கின காசெல்லாம் வந்து டேடில் போட்டிருப்பாங்க, டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்பிஐ, as well as transactions in balances held abroad by embassies ஆஃப் இந்தியா இன் லண்டன் அண்ட் டோக்கியோ. ஸோ இந்தியாவோட எம்பசிஸ் வந்து லண்டன், டோக்கியோலலாம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க வேண்டியதெல்லாம் இந்த டேட் அக்கௌண்ட்குள்ளே தான் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வேர்டை ஒன்றா டீகோட் பண்ணணும்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஃபாரின் அக்கௌண்ட் ஃபாரின் லைபிலிட்டிஸ், ஃபாரின் அசெட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நான் ரெசிடென்ட் டெபாசிட்ஸ்னால் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் திருப்பி பண்ணுறேன். ஸோ த டெபாசிட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் ஹெட். ஸோ அட் ப்ரெசென்ட் தேர் ஆர் 3 types ஆஃப் என்ஆர்ஐ டெபாசிட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க்ஸ். ஸோ எஃப்சிஎன்ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாரின் கரன்சியில் இருக்கிற நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணியிருக்குது. நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருப்பி அக்கௌண்ட், இப்போ வந்து ருப்பீஸில் அதே வந்து இருந்துச்சுன்னா, இப்போ ஃபாரின் கரன்சி இல்லாமல் நான் ரெசிடென்ட் ருப்பியில் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு அக்கௌண்ட். ஸோ நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, என்ஆர்ஓன்னு. இப்போ ஒன்றா டீகோட் பண்ணுவோம். இப்போ ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெபாசிட்ஸ் ஆர் ஹெல்ட் இந்த ஃபாலோயிங் ஃபாரின் கரன்சிஸில் இருக்கும். இப்போ வெளியில் இருக்கிறவங்க, இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க வெளியில் வேலை செய்வாங்க, அவங்க வந்து காசு வந்து இந்தியாவில் டெபாசிட் பண்ணுறாங்க, பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணுறாங்கன்னா அது இந்த ஹெட்டு கடியிலலாம் வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ யூஎஸ் டாலரு, பவுண்ட் ஸ்டெர்லிங், அப்புறம் யூரோ, ஜாப்பனீஸ் yen, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டாலர், கெனடியன் டாலர், இதெல்லாம் வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க. ஒன்லி டேர்ம் டெபாசிட்ஸ் ஆஃப் 1 to 3 years மெச்சூரிட்டி இஸ் அலவுட். ஸோ இவங்க டெபாசிட் பண்ணுறது வந்து டைம் டெபாசிட் கிடையாது. டைம் டெபாசிட்னா எப்போ வேணாலும் இந்த காசு உள்ளே போட்டு வெளியே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி டெபாசிட் அலோவ் பண்ண மாட்டாங்க. டேர்ம் டெபாசிட்
டெபாசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் 1லேருந்து 3 வருஷம் வந்து டைம் இருக்கணும் இதுக்கு. ஸோ இந்த டேர்ம் டெபாசிட் வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் பெக்டு டு லிபார் ஸ்வாப் ஆஃப் கரஸ்பாண்டிங் மெச்சூரிட்டி. இப்போ டெபாசிட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் இந்த பேங்க்ஸு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு பெக் பண்ணியிருக்காங்கன்னா லைபார் அண்ட் ஸ்வாப்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லிபார் ஸ்வாப்னா என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ லிபார் ஸ்வாப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிபார் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட். ஸோ லண்டன் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட், இப்போ லண்டனில் பேங்க்ஸ் இருக்கும். ஸோ பேங்க் டு பேங்க் என்ன வந்துட்டு இப்போ இந்தியாவில் எப்படி ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ சொல்கிறோமோ இங்கே பேங்க் டு பேங்க் என்ன ஆஃபர் பண்ணுறாங்களோ இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட் அதை தான் வந்து லைபார்னு சொல்லுவாங்க. இட் ரெஃபர்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் லண்டன் கால் மணி மார்க்கெட். ஸோ ஆல்ரெடி நம்ம கால் மணி மார்க்கெட்னா என்னென்னு பார்த்துட்டோம். பேங்க் டு பேங்க்குள்ள ஷார்ட் டேர்ம் லோன் வந்து லெண்ட் பண்ணிப்பாங்க, பாரோ பண்ணிப்பாங்க. ஸோ அந்த தான் இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட். ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் பேங்க்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்வாப் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் ஒன் வித் அனதர் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ லைக் டெப்டர் ஷேர் எக்ஸெட்ரா. ஸோ டெப்டர் ஷேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து ஸ்வாப்னு சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் கேன் பி பிட்வீன் ஷேர்ஸ், பிட்வீன் டிபென்ச்சர்ஸ் எக்ஸெட்ரா. ஹியர் ஸ்வாப் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லோன் இன் ஒன் கரன்சி டு லோன் இன் another currency. So interest rate difference between these loans is called swap rate. ஜென்ரலி ஸ்வாப். இப்போ வந்து நான் டாலரில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, அப்புறம் எண்ணில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்வாப்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணும்போது லைபார் இல்லைனா ஸ்வாப் அதை வச்சு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ருப்பி அக்கௌண்ட். ஸோ இதே நான் ரெசிடென்ட் தான், பட் எக்ஸ்டர்னல் ருப்பி அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் தீஸ் டெபாசிட்ஸ் ஹெல்ட் இன் இந்தியன் ருப்பியில் தான் இருக்கணும். இதுவும் டேர்ம் டெபாசிட் தான் வித் மெச்சூரிட்டி ஆஃப் 1 to 3 years தான். as well as சேவிங் டெபாசிட்ஸ் ஆர் அலவுட் அண்டர் த ஸ்கீம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பட் இந்தியன் ருப்பியில் வச்சுருப்பாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் இதில் இருக்குது, சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ரேட்ஸ் வந்து pegged to LIBOR and swap. நெக்ஸ்ட் வந்து நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னது ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் த அக்கௌண்ட் ஹெல்ட் பை இண்டியன்ஸ் ஆர்டினரிலி லிவிங் அப்ராட். இப்போ இந்தியன்ஸ் வந்து அப்ராடில் வாழுவாங்க, அவங்க சும்மா வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க இந்தியாவில். அண்ட் இந்தியன் ஹூ வாஸ் அன் இந்தியன் ரெசிடென்ட் பட் மைக்ரேட்டட் அப்ராட் கேன் ஷிஃப்ட் ஹிஸ் அக்கௌண்ட் டு திஸ் கேட்டகரி. இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், நான் திடீர்னு இட்டாலி போயிடுறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட அக்கௌண்ட் வந்து இங்கே ஒரு 2 பேங்க்கில் வச்சுருப்பேன். ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து நான் எப்படி மாற்றுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட்டாக மாற்றிடுவேன் நான். சரிங்களா, நான் இந்தியாவில் இல்லை, அதனால் ஆர்டினரி ருப்பி அக்கௌண்ட். ஸோ இதான் சொல்கிறாங்க, இட் இஸ் ஹெல்ட் இன் இந்தியன் ருப்பி. இதுவும் இந்தியன் ருப்பியில் தான் இருக்கும். ஸோ என்ஆர்ஓ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கேன் பி ஓப்பன்ட் அஸ் கரண்ட், சேவிங்ஸ், ரெக்கரிங் ஆர் ஃபிக்ஸ்ட். ஏன்னா திருப்பி நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன், அதனால் எப்படி வேணாலும் நான் என்னோட அக்கௌண்ட் வச்சுக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ், ரெக்கரிங், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வச்சுக்கலாம். பட் முன்னாடியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேர்ம் டெபாசிட்ஸ் மூலயமா தான் வைக்க முடியும். கரெக்டு தானே? ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து ஒரு ரெசிடென்ட் வந்து இங்கே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா October 4th 2020 நடந்த ப்ரிலிம்ஸில் வந்துட்டு இந்த எஃப்டிஐ பற்றி கேட்டிருந்தான். எஃப்டிஐனா என்ன, டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தான். ஸோ இதுவும் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து அந்த கோர்ஸில் கவர் பண்ணியிருந்தேன், எஃப்டிஐக்கும் எஃபிஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத. ஸோ எல்லாமே வந்து பேசிக்காக தான் கேட்பாங்க, பட் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணி இது எங்கே அப்ளிகபிளாக இருக்குது அது இதுலாம் படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு பேசிக் டெஃபினிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் கால்ட் ரெயின்டியர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்டியர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்டிஐனா என்னன்னு சொல்லியிருக்கான் பாருங்கள். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ த மோட் அதர் தென் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. இப்போ ஸ்டாக்ஸ் மூலயமா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல், இப்போ ஒரு ஃபாரினர் வந்துட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பட் அந்த நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்பெனிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணால் அதுதான் வந்து எஃப்டிஐன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் நோ ப்ரிஸ்கிரைப்ட் சைஸ் டு ட்ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அஸ் எஃப்டிஐ இன் இந்தியா. ஸோ எஃப்டிஐனா வந்து என்ன அப்படிங்கிறது இந்தியாவில்
மேலே வந்து கரெக்டான ஒரு ப்ரிசைஸ் டெஃபினிஷன் கிடையாது. பட் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸ் அக்வயர்ட் பை வேஸ் ஆஃப் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ நான் ஒரு கம்பெனி இருக்கேன், நான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு பாரோ பண்ணணும்னு தோணுது. அப்போ நான் வந்து பாண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுறேன். அதுதான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் கோர்ஸில். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா நான் ஒரு நியூ கம்பெனி, நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு ஃபாரினர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு இந்தியாவில். ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் காசு போடுறாரு அப்படின்னா தட் இஸ் அன் FDI. ஸோ ஷேர்ஸ் அக்வைர்ட் பை த வே ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சில இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்து ரோட்வே பில்ட் பண்ண போகிறேன், ரயில்வேஸ் பில்ட் பண்ண போகிறேன், கம்பெனி பெரிய கம்பெனி ஐடி கம்பெனி ஒன்று பில்ட் பண்ண போகிறேன், அதான் ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து ஷேர்ஸ் உள்ள வரும். ஷேர்ஸ் அக்வைர்ட் பை வே ஆஃப் ஆஃபர் ஃபார் சேல் த்ரூ ப்ரைவேட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ப்ரைவேட் அரேஞ்ச்மெண்ட்னா இப்போ கவர்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆஃபர் ஃபார் சேல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி இருக்கேன்னா 100% இன்வெஸ்ட்மெண்ட் நான் மட்டுமே அந்த கம்பெனியில் பண்ணக்கூடாது. 25% வந்து பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்காக நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஷேர்ஸ் அக்வயர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து. ஸோ அதுவும் FDI தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் பை வே ஆஃப் ஆஃபர் ஃபார் சேல் த்ரூ ப்ரைவேட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸுங்கிறாங்க. ஸோ அதுவும் இதுக்கும் வந்து சேம் மீனிங் தான். Next, all these purchases, there is direct contact between the security buyers and the seller. ஸோ அங்கே FDI அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபாரினில் இருக்கிற இப்போ வந்து யூஎஸில் இருக்க ஒருத்தன் வந்துட்டு இந்தியன் பாண்ட்ஸ்லையோ இதுலேயோ வந்து இந்த நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ அதுதான் FDI. ஸோ அரவிந்த் மாயாராம் கமிட்டி ஆன் FDI and FII, foreign direct investment and foreign institutional investment, has suggested that the investment in a company above 10% needs to be treated as FDI. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் 100% ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு US சிட்டிசன், நான் வந்து 11% இந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர். ஸோ அதை தான் வந்து அரவிந்த் மாயாராம் கமிட்டி அப்படி டைரெக்டாக சொல்லி முடிச்சிடுறாங்க, சரிங்களா? இப்போ வந்து போர்ட்ஃபோலியோ பற்றி பார்ப்போம். இப்போ போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், தட் இஸ் த்ரூ செகண்டரி மார்க்கெட் இஸ் கால்ட் அஸ் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்டாக்கை தவிர்த்துட்டு மிச்சத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது FDI. பட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் FPI, சரிங்களா? போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் வேரியஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். லைக் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸ்னால் நம்ம என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். த்ரூ அ செகண்டரி மார்க்கெட் ரொம்ப முக்கியம். இந்த ஷேர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்ஸ் தான். டாப் 50 கம்பெனிஸ், டாப் 100 கம்பெனிஸ்லாம் செகண்டரி மார்க்கெட் அவங்கலாம். ஸோ செகண்டரி மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஷேர் வாங்குகிறேன் இந்த டாப் 50 கம்பெனிலேருந்து. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற கம்பெனியில் நான் ஒரு ஷேர் வாங்கினேன், 100 ரூபாய்க்கு ஷேர் வாங்குறேன்னா அந்த 100 ரூபாவை நாளைக்கு நான் வேறு ஒருத்தன்ட்ட விற்றுடலாம். அந்த 100 ரூபா ஷேரை விற்றுட்டு அவன்கிட்ட நான் காசு வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் செகண்டரி மார்க்கெட், சரிங்களா? ஸோ தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். போர்ட்ஃபோலியோவில் 3 இருக்குது. ஒன்று வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ FPIன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் FII இருக்குது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்களா? ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். FIIனா it is a portfolio investment by foreign institutions. like இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். அவங்க வந்து யூஎஸ்லேருந்து டாலர்ஸ் நிறையா வாங்கி இந்தியன் பாண்ட்ஸில் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது. அண்ட் இன்சூரன்ஸஸ் கம்பெனிஸ், ஸோ அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருப்பாங்க, அவங்க நிறையா வந்து இன்சூரன்ஸ் காசுலாம் வாங்கி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் பென்ஷன் ஃபண்ட்ஸ் அதே மாதிரி அங்கேருந்து பென்ஷன் காசெல்லாம் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்க ஷேர்ஸ்லையோ இந்தியாவில் இருக்கிற டிபென்ச்சர்ஸ்லையோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுதான் வந்து FII. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெஃபினிஷனை படிச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் ஆஃப் அ கண்ட்ரி கேன் கோ அப்ராட் டு செல் தேர் ஷேர்ஸ் இன் ஃபாரின் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி லெசனில் கேபிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ இப்போ யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட இதை செல் பண்ணுவாங்க, ஷேர்ஸை செல் பண்ணுவாங்க. And when a foreign investor buys shares of domestic companies abroad in capital market, he is issued a receipt by a custodian bank. So என்ன சொல்கிறாங்கன்னா, when a foreign investor buys shares of domestic companies abroad, இப்போ யூஎஸில் இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில், ஸோ டொமஸ்டிக் கம்பெனிஸ் அப்ராட், ஸோ இந்தியாவில் இருக்கிற கேபிட்டல் மார்க்கெட்டில் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு ரெசிப்ட் கிடைக்கும் கஸ்டடியன் பேங்க் மூலிமா. ஸோ இது கஸ்டடியன் பேங்க்னா வந்து இட் இஸ் இன்டர்மீடியேட்ரி மாதிரி. ஸோ இவங்ககிட்ட வாங்கி அவங்கக்கிட்ட காசை வந்து வாங்கி இவங்ககிட்ட கொடுக்குறது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ திஸ் ரெசிப்ட் ரெப்ரசன்ட்ஸ் அ சர்டன் நம்பர்
number of underlying shares of domestic companies and hence they are called as depository receipts. ஸோ இந்த ரெசிப்ட்ஸை வந்து இப்போ இந்த கஸ்டோடியன் பேங்க் இருக்குது இல்லையா, இப்போ யூஎஸ்டேருந்து அந்த யூஎஸ் இன்வெஸ்டர்ட்டேருந்து மணி வாங்கி இங்கே இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ரெசிப்ட்ஸ் வந்து இவனுக்கு கொடுப்பாங்க. ஸோ இவன் வந்து நார்மலாக அவனோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கான் சரிங்களா, கஸ்டடியன் பேங்க் மூலியமாக. ஸோ அதனால தான் அது டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ் இஸ் ரேஸ்ட் பை இந்தியன் கம்பெனிஸ் இன் அமெரிக்கன் மார்க்கெட் ஆர் கால்ட் அஸ் அமெரிக்கன் டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ். ஸோ வந்து டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ்னால் வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து யூஎஸ் கேபிட்டல் மார்க்கெட்டில் போய் அவங்களோட பாண்ட்ஸையோ ஷேர்ஸையோ சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது அமெரிக்கன் டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ட் தோஸ் ரேஸ்ட் இன் சம் அதர் கண்ட்ரி, வேறு ஏதாவது கண்ட்ரியில் ரேஸ் பண்ணாங்கன்னா அது குளோபல் டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ த டெபாசிட்ரி receipts raised by foreign companies in Indian market are called as Indian depository. அதே மாதிரி தானே யூஎஸ் கம்பெனி வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட்டில் விற்றானுங்கன்னா அது வந்து இந்தியன் டெபாசிட்ரி ரெசிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸ்ட் ஒன்று வந்து ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இன்வெஸ்டிங் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ நான் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டேன். ஸோ நிறைய இப்போ வந்து ஃபாரினில் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ்லாம் நிறைய மக்கள்கிட்டேருந்து வாங்கி வேறு ஏதாவது கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ த இன்வெஸ்டட் த்ரூ தீஸ் ஃபண்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் ஹியர். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறவங்க ஒன்றா வாங்கி இந்தியன் மார்க்கெட்ஸில் ஷேர்ஸ்லையோ இல்லை பாண்ட்ஸ்லையோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸில். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுதான் ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ். இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு காசு உள்ளே வருதுன்னா அது ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில், அவ்வளோதான் நான் கவர் பண்ண முடியும். 40 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்கர் கணேஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்பர் தரேன், அதுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஓகே. அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.